ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு செடிகளுக்கு ஊற்றுற ஒரு உரம் ஒன்று தயாரிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். இது நான் காய்கறி வேஸ்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் உரித்தது, அப்புறம் பூண்டு உரித்தது 2 தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் டீ போடுவோம்ல நம்ம டெய்லி, அந்த டீ வடிகட்டி தூள் அது வடிகட்டினதை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட டீ வடிகட்டினதை நம்ம எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக இந்த இது ரொம்ப வர நல்லா நிறைய தண்ணி சேர்ந்துக்கலாம். என்ன தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அது கேன் வாட்டராக இருந்தாலும், கேன் வாட்டர் கூட நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம செடிகளுக்கு தான் ஊற்ற போகிறோம். அதனால் நம்ம டேப் வாட்டரே சேர்ந்துக்கலாம். போர் தண்ணியே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். 2 நிமிஷம் கொதித்தா போதும். தண்ணி ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன். கொதிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த எப்படி கலர் மாறி வருது அப்படின்னு. அந்த தண்ணியெல்லாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு நல்லா கூலிங் ஆன பிறகு நம்ம சூடாக ஊற்றிடக்கூடாது செடியில். நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு எடுத்து ஊற்றணும். நல்லா கூலிங் ஆகிடுச்சு. இதை இனி நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம், வடிகட்டி எடுத்துடலாம். இந்த உரம் தண்ணி நம்ம ஊற்றுறனால செடிகளுக்கு நல்லா பூ பூக்கும். ஒரு கருவேப்பிலை செடி வச்சுருந்தா கூட நீங்கள் அதுகளுக்கு கூட ஊற்றலாம். கருவேப்பிலை நல்லா தளன்னு வரும். ரோஸ் செடியா, மல்லி செடியா, எந்த செடினாலும் சரி இதை நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா சூப்பராக பூவும் பூக்கும். சூப்பராக செமையாக இருக்கும். செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளரும். இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஊற்றலாம். இவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இனி எல்லா செடிகளுக்கும் நம்ம ஊற்றிடலாம். நம்ம மாடியில் வச்சுருப்போம், எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம செடி வச்சுருப்போம்ல, அந்த செடிகளுக்கு கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. சூப்பராக இருக்கும். இது நம்ம காய்கறி வேஸ்ட்டான காய்கறியில் தயாரித்தது. அவ்வளோ சத்து இருக்குது. செடிகளுக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சிராமிக் பவுலு, டம்ளரு, கிளாஸ் எல்லாமே வச்சுருப்போம். இது கேண்டில் பண்ண ரொம்ப 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 கஷ்டங்க. டப்புன்னு எங்கேயாச்சும் போட்டால் உடச்சிடும். அதனாலேயே இங்கே பாருங்களேன், எல்லாம் ஜோடி ஜோடியாக இருந்தது, எல்லாம் சிங்கிளாக ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. அவ்வளோதான். எவ்வளோத்தையும் இதை என்ன பண்ணுறோம், நம்ம இதெல்லாம் கழுவி தனியாக ஒரு பேசன் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். மற்ற பொருள் கூட நம்ம சேர்த்து வைக்கிறப்ப அது கண்டிப்பாக உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேசன் எடுத்து தனியாக கழுவி தனியாக வச்சுருங்க. ஒரு செல்ஃபில் ஒரு ஓரமாக வச்சோன்னா அதில் நமக்கு கிளாஸ் இருக்குதுங்கிறனால நம்ம அந்த கையை அந்த பக்கம் கொண்டு போகாமல் நம்ம ஓரமாக வந்துடலாம். அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோம். எங்கிட்ட இருக்க செராமிக் பவுல் நிறைய வச்சுருந்தேங்க, எல்லாமே உடஞ்சிருச்சு. இவ்வளோ தான் இருக்குது. அதனால் இதை நான் சேஃப்டியாக வைக்கணுங்கிறக்காகவே இந்த பேசன் நான் வாங்கினேன். எனக்கு கடைக்கு போயிருந்தப்போ இதை வாங்கிட்டு வந்தேன். இந்த பேசன் அதிகமாக ரேட்டெல்லாம் இல்லைங்க. 30 ரூபாயோ 35 ரூபா தான். நீங்கள் அது மாதிரி சிம்பிளாக விற்கும், அதே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் தான், நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. அதனால் நிறைய என்னோட செராமிக் பவுலு, கிளாஸ் எல்லாமே அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அதை வாங்கினேன். 35 ரூபா தானுங்க வாங்கினேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒன்று வாங்கி கூட நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் பனங்கிழங்குல ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். சிம்பிளான ரெசிபி தான் இது. அடுப்பே தேவையில்லைங்க. இதை நல்லா உடச்சி எடுத்துடலாம். பனங்கிழங்கு சாப்பிட்றது அவ்வளோ ரொம்ப நல்லது. அதனால் கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அதிகமாக இந்த மாதிரி செய்வோம். அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிழங்கு எடுத்திருக்கேன். உடச்சி எடுத்தாலே அந்த நாரெல்லாம் வந்துடும். அது சின்ன சின்ன பீஸாக நம்ம உடச்சி எடுத்து நாரெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம். நான் வந்து எடுத்துருக்க இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைய விட்டுறலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக உப்பு. நம்ம ஏற்கனவே கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருந்தனால கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டால் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டாலும் நல்லா அரைஞ்சிரும். சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறால கண்டிப்பாக மிக்சியில் நல்லாவே அரைஞ்சி எடுத்தாச்சு பாருங்கள். இதை நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்காக கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சும்மாவும் சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் எப்போ பனங்கிழங்கு கிடைச்சாலும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிக்விட் தாங்க தயாரிக்க போகிறோம். எப்படி தயாரிக்கலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 கிராம்பு எடுத்துருக்கிறேன். இந்த கிராம்பை வந்து 1க்கு 2 நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக தட்டணும்னு அவசியம் இல்லைங்க. 1 2 தட்டிக்குவோம். தட்டி உள்ளே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் தான், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம கிச்சன் மேடையை தாங்க துடைக்க போகிறோம். நம்ம வந்து கிராம்பு சேர்த்துருக்கனால குட்டி குட்டி எறும்புலாம் கிச்சன் மேடையில் வராது. நல்லா வினிகரும் சேர்த்துக்கனால அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் காணாமல் போயிடும். அப்புறம் வந்து நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்குதும். அதனால் இது வந்து கிச்சன் மேடையில் தான் துடைச்சி விட போகிறோம். ரொம்ப எறும்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் தயாரித்து கண்டிப்பாக துடைச்சி விடுங்க. இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக நம்ம சமைச்சு வச்சுருந்தா கூட அந்த ஓரமாக அப்படியே குட்டி குட்டியாக எறும்பு வர சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த லிக்விடை நீங்கள் தயாரித்து துடைச்சி விட்டிங்கன்னா வீட்டில் இருக்க போல் 2 பொருள் தான், ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை வச்சு நீங்கள் கிச்சன் மேடை தொலைச்சிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், எறும்பும் வராது, நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேஸ் அடுப்பு தாங்க. கேஸ் அடுப்புக்கு அடியில் அந்த புஸ்ஸு வந்து நம்ம கிச்சன் மேடையில் இருக்கிறனால ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையாகவும் ஆகிடும். அதில் வந்து நம்ம தேய்ச்சி அந்தளவுக்கு கழுவ முடியாது. அந்த இடமே ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும். அதனால் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இது வந்து ஜூஸ் பாட்டில் மூடி தாங்க எடுத்திருக்கேன், ஒரு 4 மூடி. இதை தான் அந்த அடுப்புக்கு கீழே வைக்க போகிறேன். இது வைக்கிறனால நம்ம அடுப்பு அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த பிசுபிசுப்பு தன்மை ஏறிடுச்சு அப்படின்னா, தண்ணி பட்டு ஏறிடுச்சுன்னா இதை தூக்கி நம்ம தூர போட்டுட்டு கூட வேறு எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நம்ம அந்த அடுப்பை வச்சு அந்த புஷ்ஷே போயிடும், அந்த இடமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் மூடியோ இல்லாட்டி இது வந்து நான் ஜூஸ் பாட்டில் மூடி எந்த மூடி உங்களுக்கு கிடைக்குதோ அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம எந்த மூடி கிடைக்கோ அதை வச்சுக்கிங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இல்லையா? அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு மிகவும் ரொம்ப 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 நன்றி. இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்க வரேன். பாய், see you. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.